சரி, ஓகே. இப்ப நம்மள வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வி வந்து இப்ப தொகையிடல் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். இதுக்கு முன்னுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வந்து 3 வகை இருந்தது. 3 வகையில நம்மளுக்கு 2 விஷயம் வந்து படிச்சிட்டோம். அதாவது பகுதி பின்னை பயன்படுத்தி தொகையிடுதல். அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த பிரதியீட்டை பயன்படுத்தி தொகை. அதான் 3வது விஷயம் நம்ம பார்க்க போற என்ன விஷயம் என்னன்னா பகுதி அதாவது வந்து பகுதிகளாக்கி தொகையிடுறது. சரியா? பகுதிகளாக்கி தொகையிடுற விஷயம் தான் நம்மளுக்கு இந்த இதுல பார்க்க போறோம். முதல்ல பார்ப்போம். அந்த பகுதிகளாக்கி தொகையிடுறதுக்கு வந்து நம்மளுக்கு பொதுவா ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. சரியா? பொதுவா நம்மளுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. அந்த சமன்பாடை எப்படி எடுக்கிறன்றது முதல்ல பார்ப்போம். சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயம் படிச்சிருந்தா ஓகே. பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் விளக்குங்களா? அதாவது வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து விஷயம் படிச்ச விஷயத்தோட வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப என்னோட விஷயம் வந்து நீங்க ஒழுங்கா நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா வி என்ற நம்மளுக்கு என்னது எக்ஸ் என்ற சார்புகள் ரெண்டு எடுப்போம். அதாவது வந்து யூ ஒரு சார்பு நம்மளுக்கு வி ஒரு சார்புன்னு எடுக்க போறோம். சரியா? நான் என்ன செய்யணும்னு சொன்னா போட்லங்க தானே ஓமண்ணா விளங்குது. ஓகே. மேல வந்து விளங்க வச்சுக்கோங்க. சரியா? இப்ப யூ வி. சரியா? ஓகே. ஓகே, வி என்ற ரெண்டு சார்பு எடுக்க போறோம். சரியா? வி என்ற ரெண்டு சரியா எக்ஸிலான சார்பு. சரியா? வி என்ற ரெண்டு எக்ஸிலான சார்பு. அதாவது வந்து எக்ஸ கொண்டு ஒரு ரெண்டு சார்பு எடுக்க போறோம். சரியா? ரெண்டு சார்பு எடுத்தாச்சு. ரெண்டு சார்பையும் என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது வந்து இந்த ஃபார்மேட்ல அதாவது யூவி ஃபார்மேட் படிச்சிருக்கீங்க. சரியா? யூவி ஃபார்மேட் ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். நம்மளுக்கு என்ன செய்யணும்டா வகையிடலுக்கு நம்மளுக்கு என்ன செய்வோம் டிவை பை டிஎக்ஸ் யூவி என்னன்னு எழுதுவோம். சரியா? இப்ப இது இந்த ஃபார்முலாக்குரிய நம்மளுக்கு விரி வேணும். டிவை பை டிஎக்ஸ் யூவிக்குரிய ஃபார்முலாக்குரிய விரி வேணும். நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்? சரியா? கவனிங்க. முதலாவது வந்து அதாவது வந்து இது என்னது ரெண்டு எக்ஸிலான கோவை வந்து நம்மளுக்கு என்னது பெருக்கி கொண்டு இருக்கு. இப்ப பெருக்கி கொண்டு இருந்தா நம்ம என்ன செய்வோம் முதலாவது வச்சுக்கொண்டு ரெண்டாவது வகையிடும், ரெண்டாவது வச்சுக்கொண்டு முதலாவது வகையிடும். சரியா? அதாவது யூவை வச்சுக்கொண்டு விய வகையிடுவோம், விய வச்சுக்கொண்டு நம்மளுக்கு என்னது யூவை இடப்போம். சரியா? அப்ப முதலாவது என்ன செய்யணும் யூவை வச்சுக்கொண்டு விய வகையிடப்போம். யூவை வச்சுக்கொண்டு விய வகையிடப்போம். அப்ப யூ விய தானே வகையிடப்போம். சரியா? அப்ப எதை குறிச்சு வகையிடப்போம் எக்ஸ் குறிச்சு. சரியாப்பா டி வி ஓவர் டி எக்ஸ். சரியா? ஓகே. தாங்க அதாவது வந்து நீங்க இந்த விஷயம் வந்து நீங்க இதெல்லாம் வந்து எழுதி பார்க்காம வந்து நேரடியா வந்து வகையிட்டு கொண்டு போயிருப்பீங்க. சரியா? ஓகே, நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவான ஒரு சமன்பாடு வச்சுக்கொண்டு தான் இனி நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு ஏத்த சமன்பாடு எடுக்க போறோம். சரியா? இப்ப டிவி ஓவர் டிஎக்ஸ். ஓகே, அடுத்தது வந்து என்னது நம்மளுக்கு பிஏ வச்சுக்கொண்டு யூவை எடுக்கிறோம். சரியாப்பா என்னது வரப்போகுது டியூ ஓவர் டிஎக்ஸ். ஏன் இதை கொண்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு கடைசியா வந்து விளங்கும். சரியா? ஓகே, இப்ப இது நம்மளுக்கு தெரியும். தெரியும் தானே? ஓகே, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இங்க கீழே இருக்க டிஎக்ஸ். சரியா? இங்க கீழே இருக்க டிஎக்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா சமனுக்கு அங்கால கொண்டு போகிறோம். சரி, இங்க உள்ள டிஎக்ஸ் வந்து நான் சமனுக்கு அங்கால கொண்டு போகிறோம். அப்ப இங்க நம்மளுக்கு மிச்சம் என்ன வந்து போகுது டி யூவி சமன் யூ டிவி ஓவர் டிஎக்ஸ். இங்க நம்மளுக்கு என்னது ரெண்டுமே சகவல இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்னது மொத்தமா பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கும் போது வந்து ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்னது பொதுவா வரப்போகுது டிஎக்ஸ். டிஎக்ஸ் சக பி டியூ ஓவர் டிஎக்ஸ். இங்கால நம்மளுக்கு டிஎக்ஸ் வரப்போகுது. சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு டி என்ற ஃபார்முலா இருக்கு. அதாவது டிக்குள்ள வந்து நம்மளுக்கு என்னது யூவி என்று ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்னு சொன்னா இன்டிகிரேஷன் செய்ய போறோம். சரியா? நம்மளுக்கு இன்டிகிரேஷன் தான். அதாவது நம்மளுக்கு பாடமே நம்மளுக்கு என்னது தொகையீடு. சரியா? இன்டிகிரேஷன் செய்ய போறோம். இப்ப நான் என்ன செய்ய சொன்னா டி யூவி சமன். சரியா? இது என்ன சொல்றதுன்னு சொன்னா டி எக்ஸ். நம்ம என்னது தொகையீடுல வந்து டிஎக்ஸ் என்று எழுதுவோம். இது எக்ஸ்லான சமன்பாடு. அப்ப டி எக்ஸ் ரைட்டா? அதான் அர்த்தம். சரி, ஓகே. இப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் சார் இங்கே நம்மளுக்கு என்னது இன்டிகிரேஷன் ஏன்னு சொன்னா இந்த டிஎக்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இன்டிகிரேஷனுக்குள்ள வந்து நம்மளுக்கு என்னது டிஎக்ஸ்ன்றது வந்து பெருக்கி கொண்டு இருக்கணும். சரி, அதுக்காண்டி தான் நம்மளுக்கு என்னது இங்க டிஎக்ஸ் எடுத்தோம். இல்லைங்களா? ஓகே, நம்ம என்ன செய்யறோம் இங்க நம்மளுக்கு என்னது மிச்சம் யூ
டிவி ஓவர் டிஎக்ஸ் இங்கே வந்து டிஎக்ஸ். இப்போ இது ஒரு ஃபார்முலா. நம்மளுக்கு இங்கே என்ன இன்டிகிரேஷனுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே டிஎக்ஸ் வச்சிடும். ஓகே, படுத்தது நம்மளுக்கு என்ன இங்கே சாக பி உங்களுக்கு இன்டிகிரேஷன் உங்களுக்கு டியூ ஓவர் டிஎக்ஸ் இங்கே நம்மளுக்கு என்னது டிஎக்ஸ் இருக்க போகுது. ஓகே, இப்போ பாருங்க இங்கே நம்மளுக்கு என்னது இன்டிகிரேஷன் இருக்கு, இதுக்குள்ள நம்மளுக்கு என்னது தொகையீடு. சரியா, இப்போ இது வகையீடு, இங்க தொகையீடு. இப்போ வகையீடு தொகையீடு நம்மளுக்கு ஒன்றடியா வந்து என்னது வகையீடு மருதுல வந்து நம்மளுக்கு தொகையீடு, தொகையீடு மருதுல நம்மளுக்கு என்னது வகையீடு. சரியா, ரெண்டுமே நம்மளுக்கு உண்டா நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், ரெண்டுமே நம்மளுக்கு என்னது கேன்சல் ஆயிடும். சரியா, ஓகே, அப்ப நம்மளுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகும். நம்மளுக்கு மிச்சம் என்ன வரப்போகுது யூவி சமன் இங்க நம்மளுக்கு வரப்போகுது என்னது யூ டிவி ஓவர் டிஎக்ஸ் டிஎக்ஸ் சாக integration v du over dx into dx. ஓகேவா? சரியா, இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்த நம்மளுக்கு பொதுவான சமன்பாடு எடுக்க போறோம். முதலாவது வந்து இவரை வச்சுக்கலாம். அதாவது வந்து u இருக்கிறது தானே, இவரை நம்மளுக்கு ஒரு சைட்ல வச்சுக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் நம்மளுக்கு என்னது மற்ற சைட்டுக்கு மாத்த போறோம். சரியா, இவரை மட்டும் ஒரு சைட்டுக்கு வச்சுக்கொண்டு மற்ற எல்லாம் நம்மளுக்கு என்னது மற்ற சைட்டுக்கு மாத்த போறோம். சரியா, இப்ப இங்க எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இங்க இன்டிகிரேஷன் வரப்போகுது u dv ஓவர் dx இங்க dx இருக்க போகுது சமன் நம்மளுக்கு என்னது இவரை எஞ்சால வச்சுக்கொண்டு இவர் நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் இந்த சைடே கொண்டு வரப்போம். இப்ப நம்ம இவர் எஞ்சால வச்சுக்கொண்டு அவர் எஞ்சால கொண்டு நம்மளுக்கு என்னது மைனஸ்ல வரப்போம். இங்க நம்மளுக்கு uv இருக்கு மைனஸ் integration v dv du over dx dx இருக்க போகுது. இவர் தான் நம்மட பகுதிகளாக்கி தொகையிடக்கூடிய போங்களா. இந்த விஷயம் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னுக்கு? படிச்சிருக்கிறேன். ஓகே, சரியா. இப்ப இந்த இதுக்குரிய உங்களுக்கு என்னது இப்ப இந்த ஃபார்முலான்றது நம்மளுக்கு என்னது எங்க இருந்து வந்தது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா, ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். அதாவது வந்து இது u இது என்னது v இந்த வகையீடு. சரியா, நம்மளுக்கு ரெண்டு சார்புகள் வந்து நம்மளுக்கு பெருக்கிக் கொண்டு இருக்குன்னு சொன்னா அதை பகுதிகளாக்கி தொகையிடன்னு சொன்னாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், முதலாவதுக்குரியது நம்மளுக்கு என்னது யூன்னு இருக்கு. அதாவது இந்த எடுக்கிற டெக்னிக் வந்து நான் அடுத்ததான் சொல்றேன். சரி, அது என்ன எடுக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, அடுத்த நம்மளுக்கு என்னது இங்க யூ இருக்கு, இங்க நம்மளுக்கு என்னது v இந்த வகையீடு இருக்கு. சரியா, இப்ப நம்மளுக்கு என்னது முதலாவது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா முதலாவது யூ எடுக்க போறோம். அடுத்த நம்மளுக்கு என்னது v இந்த வகையீடா எடுக்க போறோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்னது கேள்விகள் வந்து செஞ்சு கொண்டு போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்ப இது நம்மளுக்கு என்னது இதுக்குரிய ஃபார்முலா, அதாவது பகுதிகளாக்கி தொகையிடலுக்குரிய ஃபார்முலா. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு எடுக்கிற விஷயம், அதாவது வந்து கேள்வியில எதை யூவா எடுப்போம் எதை v இந்த வகையீடா எடுப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? அதாவது வந்து இங்க எதை நம்ம இந்த கேள்வியில வந்து எதை யூவா எடுப்போம் எதை v இந்த வகையீடா எடுப்போம்? அது வந்து உங்களுக்கு தெரியுமா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி? அதாவது வந்து இப்ப நம்மளுக்கு இங்க கேள்வி செஞ்சு கொண்டு போகும்போது வந்து யூஐயும் பிஏயும் வந்து நம்மளுக்கு மாறி மாறி எடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு வந்து கேள்வி வரும் முடிவிலியா வரும். அதாவது வந்து எப்படி வரும்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சி, அதாவது வந்து கேள்வி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கூடிக்கொண்டே போகும்போது நம்மளுக்கு என்னது கேள்வி தீர்ந்து கொள்ளாது. சரியா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது யூ எது பிஏன்னு சொல்லி? தெரியலண்ணா. ஓகே, அந்த விஷயம் படிக்கலையா? என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், எப்படி சொல்றேன்னு தெரியாது. சரி, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது வந்து அதுதான் கண்டுபிடிக்கிறது. அதாவது நீங்க இப்ப இந்த கேள்விகள் வந்து நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனிங்க. இதுக்கு பிறகு வந்து நீங்க அந்த மெதட்ல செஞ்சீங்கன்னு சொன்னா நேரடியா நம்மளுக்கு என்னது கேள்விக்குரிய விட வந்து நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நேரடியா விட வரும். சரியா, ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, அந்த ஆர்டர்ல எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது சரியான விட வந்து நம்மளுக்கு இந்த பகுதியை தொகையிடல வந்து நம்மளுக்கு விட கிடைக்கும். சரியா, ஓகே. இப்ப இந்த சமன்பாடு வந்து இருக்கட்டும். சரியா, நோட் பண்றீங்களா இல்லாட்டி ஓகேவா அழிக்கட்டா?
நோட் பண்ணிட்டேன்னா. ஓகே சரி சரி ஓகே இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு முதல்ல வந்து இந்த பகுதிகளாக்கி தொகையிலன்னு சொன்ன வந்து முதல்ல வந்து இதுதான் சமன்பாடு, நம்மளுக்கு வேற ஒன்றுமே இல்லை. இந்த நம்மளுக்கு வந்து இதுதான் சமன்பாடு. இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு என்னது கேள்வி செஞ்சு கொண்டு போகிறோம். இந்த சமன்பாடை வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் அதாவது வந்து நீங்க இங்க இலவில் வந்து படிக்கும்போது வந்து எடுக்கிற ஃபார்முலா, அதாவது வந்து பியூர்ல வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தான் இருக்கு. சரியா? ட்ரிக்னோமெட்ரியில வந்து ஏகப்பட்ட ஃபார்முலா, நான் அவங்க சொல்லிக்கிறேன் தானே, அந்த ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க வந்து நம்மளுக்கு என்னது இன்டெகிரேஷன்ல வந்து 18 விதமான ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளேயும் வந்து 3 விதமா பிரிச்சுனாங்க. அந்த 3 விதத்துலயும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான ஃபார்முலா இருக்கு. சரி இப்போ அவ்வளோத்தையும் வந்து பாடமா கேளாது. சரியா? ஆனா வந்து எழுதி வச்சுக்கணும். ஒரு ரஃப் சீட் ஒன்று எடுத்து, சரியா, ரஃப் சீட் ஒன்று எடுத்து எழுதி வைங்க. இப்போ எழுதுற விட ரஃப் சீட்ல எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அங்க பார்த்து பார்த்து நீங்க கணக்கு செய்யும்போது வந்து உங்களுக்கு பழக்கத்துல வந்துடும். சரி இப்ப பார்ப்போம் அந்த வி, அதாவது வந்து ஜூவையும் பிஏயும் வந்து நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்ப்போம். சரி, அதுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு சரியா ஹைலைட் இப்படி வந்து சரியா இங்க பார்க்க போறோம் வந்து ஹைலைட்னு சொல்லுவோம். இப்படி வந்து படிச்சிருக்கீங்களா? சார் ஹைலைட்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லைண்ணா. படிச்சிருக்கீங்களா? இல்ல ஓகே. இப்ப கவனமா நோட் பண்ணுங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூவி இதை கண்டுபிடிக்கிறது. சரியா? ஓகே. முதலாவது வந்து சொல்றது வந்து இங்க வர இருக்கலாம், இந்த இ இருக்குல்ல, சரியா, இஏ சொல்றது வந்து எக்ஸ்போனன்சியல். சரியா? எக்ஸ்போனன்சியல் அதாவது வந்து இ டு தி பவர் எக்ஸ் வரும்ல, எக்ஸோ ஏதோ ஒன்று. சரியா? நம்மளுக்கு வந்து எக்ஸ்ல மேல வந்து எக்ஸ்ல வர ஒரு சார்பு. சரியா? இ டு தி பவர் எக்ஸ் சொல்றது வந்து இங்க எக்ஸ்போனன்சியல் இ. சரியா? முதல்ல ஓர்டர் சொல்றேன், அது பிறகு நமக்கு என்ன விளக்கம்னு சொல்றேன். அடுத்து இந்த டிஎன் சொல்றது வந்து ட்ரிக்னோமெட்ரி. சரியா? ட்ரிக்னோமெட்ரி நம்மளோட திரிகோண கணித சம்பந்தப்பட்ட வார சார்புகள். ஓகே. இப்ப அடுத்தது வந்து இந்த ஏன்னு சொல்றது வந்து அல்ஜிப்ரா. சரியா? அல்ஜிப்ரிக்னு சொல்றோம். சரியா? அதாவது வந்து நம்மளோட அட்சர கணிதம், எக்ஸ் ஒய் எக்ஸ் இந்த வர்க்கம் அந்த அப்படி வருது இருபடி சமன்பாடுகள். சரியா? எக்ஸ் அடுக்கா வர அந்த இதுகள் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து அட்சர கணிதத்துக்குள்ள வரப்போகுது. இப்ப மூன்றாவது விஷயம் நம்மளுக்கு என்னன்னா சரியா அல்ஜிப்ரா, அதாவது வந்து அட்சர கணிதம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து நம்மளுக்கு லொகோரிதம், அதாவது மடக்கை. நம்மட மடக்கை. சரியா? அந்த மடக்கை சம்பந்தமா வர கேள்விகளை வந்து நம்மளுக்கு என்னது ஏழுக்கள் எடுக்கப்படுறோம். சரியா? இப்ப அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கடைசி வந்து நம்மளுக்கு வர்றது வந்து இன்வர்ஸ். சரியா? அதாவது நம்மளுக்கு அந்த எப்படியும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் சார்பு வந்து நம்மளுக்கு பெருக்கி கொண்டு இருக்கும். அதான் நம்மளுக்கு இந்த வடிவம் பகுதியிலாக்கி தேவை வர்றதுக்கு வந்து அதுல வர நம்மளுக்கு என்னது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். சரியா? இன்வர்ஸ்ல எதுவும் வந்து சொன்னா அது இதுக்குரியது. சரியா? அப்ப இங்க வந்து நம்மளுக்கு என்னது இன்வர்ஸ். சரியா? முதலாவது சொல்லுங்க என்னது, முதலாவது என்னது இங்க இ இட்டு இந்த இதா வரணும்ண்ணா. ஓகே எக்ஸ்போனன்சியல். ஓமண்ணா. ஓகே. அடுத்த ஈட்டு போறா அது ஓகே. முதல்ல ரெண்டாவது என்னது ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரி. மூன்றாவது வந்து நம்மளோட அட்சர கணிதம். ஓகே. அடுத்த நாலாவது வந்து லோக் மடக்கை. அடுத்து நம்மளுக்கு அஞ்சாவது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா இவ்வளோதையும்? ஓமண்ணா. ஓகே. இப்போ இவ்வளோதையும் நம்மளுக்கு வந்து இதை வச்சு கொண்டு வந்து எதை நம்ம முதல் எடுப்போம். சரியா? அப்ப நம்மளுக்கு எப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வரப்போகுது. சரியா? ரெண்டு வரும்போது வந்து நம்மளுக்கு எதை நம்ம முதல்ல எடுப்போம். சரியா? அதைத்தான் நம்மளுக்கு என்னது எதை யூ எடுப்போம் எதை வி எடுப்போம். சரியா? எதை யூ எடுப்போம் வி எடுப்போம்ன்றதை நம்மளுக்கு இந்த என்னது இந்த ஓர்டர்ல பார்க்க போறோம். சரியா? ஓகே.
அதாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன நோட் தான், அதை எழுதி வைங்க. நான் அதுக்கு அப்புறம் என்னது அதுக்குரிய விளக்கம் சொல்றேன். சரியா? அதுக்குரிய விளக்கம் சொல்றேன். எழுதுங்க. கூடுதல் வலது பக்கம், கூடுதல் வலது பக்கத்தில் உள்ள கூடுதல் வலது பக்கத்தில் உள்ள கோவை. சரியா? கூடுதல் வலது பக்கத்தில் உள்ள கோவையை வந்து நம்மளுக்கு எப்படி எடுக்கணும்னு சொன்னா dv over dx, அதாவது வந்து v இந்த வகையிடன்னு எடுப்போம், மற்றதை u ன்னு எடுக்க போறோம். விளங்கிடுதா? ஏன்னு சொன்னா நம்மளுக்கு முதலாவது பகுதி தொடரில் வந்து நம்மளுக்கு என்ன முதலாவது என்னது u, அதாவது அடுத்தது நம்மளுக்கு என்னது dv over dx, v இந்த வகையீடு. இப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும்னா கூடுதல் வலது பக்கம், அதாவது வந்து வலது பக்கத்துல வந்து நம்மளுக்கு எது நம்மளுக்கு முன்னுக்கு இருக்கோ, சரியா, நம்மளுக்கு தார ரெண்டு கோவை இருக்குன்னு சொன்னா, சரியா, நம்மளுக்கு இப்ப தாராங்க சொன்னேன் எக்ஸ் வர்க்கம், அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து e to the power x ன்னு தாராங்க, சரி, dx. சரியா? இப்ப இந்த கோவையில வந்து நம்மளுக்கு எது நம்மளுக்கு என்னென்ன சம்மந்தப்படுது சொல்லுங்க. அவன் முதல்ல வந்து எது சம்மந்தப்படுதுன்னு கண்டுபிடிங்க. எது சம்மந்தப்படுது? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ். எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு என்ன எது அட்சர கணிதம். விளங்கிட்டா? இது வந்து ஆமாண்ணா. நம்மளுக்கு என்னது அட்சர கணிதம். ஓ, அடுத்த நம்மளுக்கு இது ஏ, அடுத்த நம்மளுக்கு என்னது e to the power சொன்னா இங்க e சம்மந்தப்படுது, அதாவது வந்து அட்சர கணிதமும் ஈயும். ஓகே, இப்ப நம்மளுக்கு வலது பக்கத்துல இருந்து நம்மளுக்கு எது முன்னுக்கு இருக்கு? ஏயும் அச்சிடுத்த கணிதம். ஓகே, ஏ இருக்கு, இ இருக்கு. எது வலது பக்கத்துல நம்மளுக்கு முன்னுக்கு இருக்குது? இ தானே? விளங்கிட்டா? ஓமண்ணா. ஓகே, இப்ப இவரைத்தான் நம்மளுக்கு என்னது, அதாவது வந்து இவரைத்தான் என்ன செய்ய போறோம், டி வி ஓவர் டிஎக்ஸ் எடுக்க போறோம். விலங்காட்டி வந்து கேளுங்க, கட்டாயம் முக்கியம். இது வந்து உங்களுக்கு விலங்காட்டி வந்து அங்கே மிச்ச கணக்குல வந்து செய்யறது வந்து கஷ்டம். சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு என்னது இங்க அதாவது வந்து வலப்பக்கத்துல இருந்து பார்க்க போறோம். சரியா? வலப்பக்கத்துல இருந்து பார்க்க போறோம், எது முன்னுக்கு இருக்குன்னு சொல்லி. சரியா? வலப்பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஈ தான் நம்மளுக்கு இங்க வரும்போது வந்து ஈ தான் முன்னுக்கு இருக்கு. ஏன்னா ஏக்கு முன்னுக்கு வந்து நம்மளுக்கு என்னது ஈ இருக்கு. சரியா? அப்ப நம்ம ஈயை தான் நம்ம என்ன செய்யறோம், பி இந்த வகையில எடுக்கிறோம். சரியா? இப்ப அடுத்து நம்மளுக்கு என்ன செய்யணும், ஏ வந்து நம்மளுக்கு என்ன எடுக்க யூவா எடுக்க போறோம். சரி, விளங்கிட்டா அது? ஓமண்ணா விளங்கிட்டு. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். சரியா? கஷ்டம் இல்லை, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு அந்த சமன்பாடு, அந்த சமன்பாட்டுல வந்து நம்மளுக்கு யூ எது வி என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய நம்மளுக்கு என்னது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் நம்மளுக்கு இந்த ஐலைட்னு சொல்றது. எப்போதுமே மறந்துடாதீங்க, கடைசி எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த டேர்ம் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, ஃபைனல் எக்ஸாம்லையும் இதே மெத்தட்லாம் உங்களுக்கு தொகையெடுக்க வரப்போகுது. இல்லைங்களா? இப்ப இதே மெத்தட்லாம் வரப்போகுது. அப்ப கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த சமன்பாடுகளை வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சமன்பாடு இருக்கு. தியரி கிளாஸ் வந்து நம்மளுக்கு செய்யும்போது வந்து கட்டாயம் உங்களுக்கு அவ்வளத்தையும் வந்து, அதாவது முழுக்க வந்து உங்களுக்கு சொல்லி அதாவது உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்தி விடும். சரியா? ஓகே, இப்ப இந்த இதுல ஓகே தான், கிளியர் தானே? இப்ப கேள்வி செய்யலாமா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா நேரடியாக வந்து கணக்குக்கு போவோம். இதோட வந்து நம்மளுக்கு என்னது இதுக்குரிய தியரி முடிச்சு. நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தியரியை கவர் பண்ணி தான் வேணும்னு சொன்னா, இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்கிறேன்னு தெரியாது. நான் சும்மா கேள்வியை விளங்கப்படுத்திட்டு போனேன்னு சொன்னா யோசனம் இல்லை. சரி, அப்ப இது வரைக்கும் படிச்சது வந்து உங்களுக்கு காணுமா இருக்கு. நான் வந்து என்னது அது மாதிரி கொண்டு போகாம உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து தியரியோட வந்து கொண்டு போறேன், எது எது சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு இந்த கேள்வி வருதுன்னு சொல்லி. ஓகே, என்னது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கேள்வியை பார்த்துட்டு போட்டு நம்மளுக்கு என்னது நம்மளோட கேள்விக்கு போகும். சரி, அப்ப நீங்கள தான் செய்ய போறீங்க. இப்ப நான் இங்க வந்து சொல்ல போறது இல்ல, இங்க நீங்க தான் சொல்ல போறீங்க எது யூ எது வின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, நம்ம கேள்வி என்ன பார்ப்போம். சரி, நான் உங்களுக்கு ஈஸியாவே தருங்க, அவ்வளவு கஷ்டப்படு. எக்ஸ் லென் எக்ஸ், இதுல வந்து நம்மளுக்கு டிஎக்ஸ். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல வந்து யூ எது வி எது, யூ எது வியின் வியின் வகையிடு எது? எக்ஸ் வந்து யூண்டு வரும். ஓகே,
ஒழுங்கா கவனிச்சு பாருங்க. எல்என் அது வந்து ஓகே ஓகே சரி சரி. அதாவது வந்து நம்மளுக்கு ஹைலைட்ல வந்து நம்மளுக்கு ஏக்கு பிறகு தான் இங்க நம்மளுக்கு முன்னுக்கு தான் நம்மளுக்கு என்னது எல் இருக்கு. சரி அப்ப நம்மளுக்கு என்னது அல்ஜிப்ரா தான் நம்மளுக்கு என்ன அச்ச கணிதம் தான் நம்மளுக்கு வந்து என்னது இப்ப இங்க நேரடியா வந்து குறிங்க. இப்ப இது வந்து நம்மளுக்கு என்னது இங்க நம்மளுக்கு அதாவது வந்து முன்னுக்கு வாரது இடது வலப்பக்கத்துல இருந்து முன்னுக்கு வாரதை நம்ம எப்படி எடுக்க சொன்னா நம்ம அதுக்குரிய விளக்கம் இல்லையா. அதாவது வந்து வலப்பக்கத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது வந்து எது நம்மளுக்கு முன்னுக்கு வருதோ அவரை வந்து நம்ம என்ன சொன்னான் டிபிஓ அதாவது வியின் வகையிடா எடுக்க சொன்னான். அப்படிதான் சொன்னான். ஓமண்ணா. ஓகே அப்ப நம்மளுக்கு எது முன்னுக்கு வருது அட்சர கணிதம். அட்சர கணிதத்தை நம்ம எப்படி எடுப்போம் பின்னா அது வந்து டிபிஓவை டிஎக்ஸ் தான் எடுப்போம். ஓகேவா ஓமண்ணா. ஓகே சரியா. அப்ப நம்ம இது என்னது நம்மட யூ. சரியா அப்ப நம்ம எழுத போறோம்னு நினைச்சிருக்கோம். முதலாவது வந்து இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கணும் வந்து என்ன சொன்னா இது வந்து நம்மளுக்கு வரையறுக்கப்பட்ட தொகையீடு அது இல்ல சரியா நோமலான தொகையீடு. சரியா நம்மளுக்கு நோமலான தொகையீடுன்னு சொன்னா நோமலா பிரச்சனை இல்லை வந்து யூஐபிஏ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம பிரதியீடு போட்டு தொகையீடு போட்டு செய்யலாம். சரியா இன்னொரு விஷயம் வந்து வரையறுக்கப்பட்ட தொகைன்னு சொன்னா கட்டாயம் வந்து எல்லைகளையும் பார்க்கணும். சரியா அது எப்படின்னு சொல்லி அடுத்த போகும்போது நம்மளுக்கு என்னது அடுத்த கணக்குல பார்ப்போம். சரியா இப்ப நம்மளுக்கு யூ சமன் நம்மளுக்கு என்னது லேன் டிபிஓ அதாவது வந்து டிபிஓவை டிஎக்ஸ். சரியா டிபிஓவை டிஎக்ஸ் நம்மளுக்கு என்னது எக்ஸா இருக்க போகுது. சரியா சரியா ஓகே இப்ப நம்ம என்ன செய்யணும்டா நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு டியூவும் தேவை டிவியும் தேவை. சரியா ஓகே நம்மளுக்கு இங்க என்னது டி யூ. சரியா டியூ ஓவர் டிஎக்ஸ் டிஎக்ஸ் சமன் நம்மளுக்கு என்னது எல் என்னவா எல்என் எக்ஸ வந்து வகையிட்டா நம்மளுக்கு என்ன வரும் எல்என் எக்ஸ் ஒன்றின்கீழ் எக்ஸ். ஒன்றுங்கள் எக்ஸ். அந்த ஒன்றுங்கள் எக்ஸ் என்னது வந்து எந்த ஃபார்முலால இருந்து நம்மளுக்கு ஒன்றின்கீழ் எக்ஸ் வந்திருக்கும் அண்ணா. ஒன்றுங்கள் எக்ஸ் என்று சொல்றது வந்து நம்ம ஏற்கனவே அந்த அதுக்குரிய கொமன் ஃபார்முலா வந்து படிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது வந்து படிச்சிருக்கீங்க நம்மளுக்கு தெரியுமா லேன் எக்ஸ்ன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு இங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் எக்ஸ் இப்படி ஒன்று படிச்சது ஞாபகம் இருக்கா. இங்க வந்து நம்மளுக்கு டிவை ஓவர் டிஎக்ஸ் முதலாவது ஓமண்ணா. அதாவது வந்து நம்ம பாசிவர் செய்யும் போது வந்து முதலாவது கழி தானே இந்த இதுக்குரிய டி பாட்டுக்குரிய என்ன சொல்றது சரியா. அதாவது வந்து கீழே உள்ள சார்புண்ட வகையீடு மேல மேலே இருந்ததுன்னு சொன்னா அதை எப்படி எழுதுவோம் ஓ எஃப்எக்ஸ் தான் எழுதுவோம். என்ன ஓ சார் ஓகே அதே ஃபார்முலா நீங்க அப்படி யோசிச்சு பழகுங்க. சரியா ஓகே அதான் எல்என் எக்ஸ் வகையிட நம்மளுக்கு ஒன்றுங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி அப்படி பாடமாக்கிட்டு போகாம அதை எங்க வந்தேன்னு சொல்லி யோசிங்க. சரி அப்ப அதே யோசிச்சீங்கன்னு சொன்னா நீங்க இன்னொரு கேள்வி செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து என்னது இன்னொரு கேள்வி வந்து செய்யும்போது வந்து ஈஸியா இருக்கும். சரியா ஓகே